friends, welcome to Rasi Studies. இது உங்கள் சுகன்யா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா JEE மெயின்ஸ்க்கு உண்டான இம்பார்ட்டன்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. சோ அத பத்தின அப்டேஷன்ஸ் தாங்க. சோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. தெரியாம தெரிஞ்சுக்கிட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகான் பட்டனை கிளிக் பண்ணும்போது என்னோட நியூ நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களோட மொபைலுக்கு ஈஸியா வரும். இப்போ பாருங்க JEE மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹாப்பி நியூஸ் எஜுகேஷன் டைம்ஸ்ல கொடுத்திருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க பார்க்குற புது நம்பரா இருந்தா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வாட்ஸ்அப் லிங்க் இருக்கு. அந்த வாட்ஸ்அப் லிங்க்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அப்டேஷன்ஸ் நிறைய வந்துகிட்டே இருக்கும். இப்போ பாத்தீங்க அப்படிங்கிற பட்சத்துல உங்களுக்கு எஜுகேஷன் டைம்ஸ்ல இருந்து ஒரு இம்பார்ட்டன்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. அது என்ன அப்படின்னா அந்த JEE மெயின்ஸ் நீங்க எக்ஸாம்ஸ் எழுதணும் அப்படின்னா ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணணும். அந்த ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு நவம்பர் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இது ஹாப்பி நியூஸ். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா எப்பயுமே உங்களுக்கு JEE மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் ஜான் செஷன் 1 ஏப்ரல் செஷன் 1 2 செஷன்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. அந்த 2 செஷன்ஸ்ல உங்களுக்கு ஃபர்ஸ்ட் செஷன்ஸ் ஆன ஜான் செஷன்ஸ்ல உங்களுக்கு எப்ப நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் அப்படின்னா உங்களுக்கு நவம்பர் 1ஆம் தேதி உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் பண்றதுக்கு உண்டான நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் ஆகும். சரிங்களா? இதையும் தாண்டி உங்களுக்கு வேற என்ன இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்திருக்காங்க அப்படின்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் பண்றது உங்களுக்கு நவம்பர் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அதுக்கு அடுத்தது உங்களுக்கு இப்போ JEE மெயின்ஸ் எக்ஸாம்ஸ் எழுதணும்னா ஏதாவது எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாஸ் இருக்கா அப்படின்னா JEE மெயின்ஸ் எக்ஸாம்ஸ் எழுதுறதுக்கு எந்த எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாவும் இல்லை அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. அதுக்கு அடுத்து நீங்க ஜெனரல் EWS OBC NCL கேண்டிடேட்டா இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்துல அவங்க CBSE போர்டா இருந்தாலும் சரி ஸ்டேட் போர்டா இருந்தாலும் சரி 12th மார்க்ல 75% அக்ரிகேஷன்ஸ் மார்க் வேணும். அதே மாதிரி SC ST கேண்டிடேட்ஸா இருந்தா 65% அக்ரிகேஷன்ஸ் மார்க் வேணும். இது எப்போ வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க JEE மெயின்ஸ் எக்ஸாம்ஸ் எழுதி அதுக்கடுத்து JEE அட்வான்ஸ் எக்ஸாம்ஸ் எழுதி நீங்கள் கவுன்சிலிங் அட்டன் பண்ணி காலேஜில் சீட்ஸ் எடுப்பீங்க. அப்போ கவுன்சிலிங் அட்டன் பண்ணும்பொழுது உங்களுக்கு இந்த 75% மார்க்ஸ் இல்லைன்னா 65% ஆஃப் மார்க்ஸ் உங்களுக்கு 12th போர்டில் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால உங்களுக்கு JEE மெயின்ஸ் எக்ஸாம்ஸ் எழுதுறதுக்கு எந்த ஒரு எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாவும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து இந்த JEE மெயின்ஸ் எங்கே போய் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணணும் அப்படின்னா JEEmains.nta.ac.in இந்த வெப்சைட்ஸ்குள்ளே தான் நீங்கள் போகணும். நம்மளோட சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வச்சிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்துல நம்மளோட சேனல்ல ஈச் அண்ட் எவ்ரி கார்னர் நம்மளோட சேனல்ல அப்டேஷன்ஸ் கொடுத்துட்டே இருப்போம். உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? அதுக்கு அடுத்தது இந்த ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்றதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க அப்ளிகேஷன்ஸ் போடணும். ஆன்லைன்ல தான் அப்ளிகேஷன்ஸ் ஃபில் பண்ணணும். அதுக்கு அடுத்து டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணணும். டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணிட்டு நீங்க JEE மெயின்ஸ்க்குண்டான ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் எவ்வளவு பே பண்ண சொல்றாங்களோ அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸை பே பண்ணிட்டு நீங்க பர்டிகுலரா உங்களோட JEE மெயின்ஸ் அப்ளிகேஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணி வச்சிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்துல நீங்க எக்ஸாம்ஸ் எழுதுறதுக்கு தயாராயிரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ 3 ப்ராசஸிங் தான். நீங்க ஆன்லைன்ல போய் அப்ளிகேஷன்ஸ் போடணும். அப்ளிகேஷன்ஸ்க்கு இப்போ நீங்க போடும்போது உங்களுக்கு சர்டன் கிரைட்டீரியாஸ் கேட்டிருப்பாங்க. என்னன்னா உங்களுக்கு நேம், இமெயில் அட்ரஸ், மொபைல் நம்பர் அதெல்லாம் கேட்பாங்க. அப்புறமேட்டு உங்களுக்கு அகாடமிக் டீடைல்ஸ் கேட்பாங்க. அதை ஃபில் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்துல உங்களுக்கு சர்டன் டாக்குமெண்ட்ஸ் நீங்க அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். அது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அப்படிங்கறத நம்மளோட சேனல்ல கண்டிப்பா அப்டேட் பண்ணுவோம். இதையும் தாண்டி உங்களுக்கு பர்டிகுலரா அந்த JEE மெயின்ஸ் எக்ஸாம் மாதிரியே உங்களுக்கு ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்கிற நேஷனல் லெவல் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கு. அந்த நேஷனல் லெவல் என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு அப்ளிகேஷன்ஸ் எப்போ ஓப்பன் ஆகுது எப்போ க்ளோஸ் ஆகுது அதுக்கு அடுத்தது உங்களுக்கு அந்த அப்ளிகேஷன்ஸ் எக்ஸாம்ஸ் எழுதுறதுனால என்ன யூஸ், எந்தெந்த காலேஜில் ஜாயின் பண்ணலாம் அப்படிங்கிற அட்மிஷன் அலர்ட் இல்லைனா SMS அலர்ட் நம்ம உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம். இது பெய்டு சர்வீஸ். உங்களுக்கு தேவை அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இண்டிவிஜுவல் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. அந்த இண்டிவிஜுவல் வாட்ஸ்அப் நம்பரில் உங்களோட queries கேட்டிங்க அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக நம்ம ஆன்சர் பண்ணுவோம். சரிங்களா? அதுக்கு அடுத்து இந்த JEE மெயின்ஸ்க்கு அஃபிஷியல் வெப்சைட்டில் போய் உங்களோட நேம், இமெயில் அட்ரஸ், மொபைல் நம்பர் இதெல்லாமே நீங்கள் அப்லோட் பண்ணிவிட்டு சர்டைன் க்ரைட்டீரியாஸ் கேட்பாங்க. அதையும் ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்து டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ண சொல்லுவாங்க. அந்த டாக்குமெண்ட்ஸையும் நீங்கள் அப்லோட் பண்ணிவிட்டு ஃபீஸை பே பண்ண சொல்லுவாங்க. அந்த ஃபீஸையும் பே பண்ணிவிட்டு உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்து நீங்கள் உங்களுக்கு அட்மிட் கார்டு வரும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் எழுதலாம். ஸோ இதுதான் க்ரைட்டீரியா. ஆனால் இந்த ஈச் அண்ட் எவ்ரி கார்னர் என்னென்ன ஸ்டெப்ஸ் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே நம்மளோட சேனல் அப்டேஷன்ஸ் கொடுத்துட்டே இருப்போம். ஸோ கண்டிப்பாக நம்மளோட சேனலை வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. அதையும் தாண்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய அப்டேஷன்ஸ் வரும். ஷேர் பண்ணுங்க. தெரியாதவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ பார்த்து தெரிஞ்சுக்கணும். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு ஷேரிங்னாலையும் அவங்களும் பார்த்து பயன்பெறுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. தெரியாம தெரிஞ்சுக்கிட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் பட்டனை கிளிக் பண்ணும்போது என்னோட நியூ நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களோட மொபைலுக்கு ஈஸியாக வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.